ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பை இவர் ரஜினி பேர் அந்த படத்தில் தேவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவாவை பற்றி நம்ம பார்த்துடலாமா? மைட்டோகாண்ட்ரியா சிங்கிள் வந்து மைட்டோகாண்ட்ரியான். அப்போ தேவனுக்கடியால் சரி சரி வேண்டாம் ஓகே ஃபைன். அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்லி ஸ்டெயின்டு ஆர் நாட் ஈஸிலி அண்டர் த விசிபிள் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இப்போ நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்படியே என்னத்தான் ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சாலும் வந்து ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாத அப்படின்ற மாதிரி ஒரு டேர்மில் தான் அது இருக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணி ஓகே கடைஞ்செடுத்து பார்த்தீங்கன்னா தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெயின் பண்ணுறப்ப தான் வந்து விசிபிளாக இருப்பான் அப்படின்னு வந்து மீன் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா செல் இஸ் வேரியபிள் டிபெண்டிங் ஆன் த சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். ஸோ செல்ஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களோட மூளையில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அது தேவைப்படலை. அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துல மைட்டோகாண்ட்ரியா ரொம்பவே மினிமலான லெவலில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதே உங்களுக்கு இந்த மூளை சில பேர் முட்டியில் வச்சு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த வாய் பேசிக்கிட்டு இந்த ஃபன் பண்ணிட்டு கேம் விளாண்டுட்டு இந்த மாதிரி டம்மாஸாக சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான மைட்டோகாண்ட்ரியா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸில் பொறுத்து அதோட கவுண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுப்பா, ஷேப்பு சைஸு இது எல்லாமே வந்து கன்சிடரபிளான வேரியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்பிக்கலி இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா சாசேஜ். அப்படி சாசேஜ் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் சாசேஜ். அப்படி இல்லைன்னா ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியான் வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயாமீட்டர் அப்படின்னா இந்த இது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டயாமீட்டர், மொத்த சுற்றளவு. இது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸு, அந்த ஃபுல் இதுவுமே நம்ம வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். டயாமீட்டர் வந்து 0.2 to 1.0 பியூக்கோமீட்டர் இருக்குது. ஆவரேஜ் வந்து 0.6ன்னு போடக்கூடாது, 0.5. ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் எடுத்து 2 + ஓகே ஃபைன் அப்படின்னு போட்டக்கூடாது. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 தான். ரெண்டுத்துக்கு மிடில் இருக்கிற வேல்யூ 0.5ல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட மொத்த லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 4.1 பியூக்கோமீட்டரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எனக்கே வந்து என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ். Each mitochondrion is double membrane bound structure with outer membrane and the inner membrane dividing the lumen distinctly into two aqueous components. இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 லேயர் இருக்குது. பலூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பலூன் வச்சுருக்கீங்க, செகண்ட் லேயராக ஒரு பலூன் வச்சுருக்கீங்க. 2 பலூன்லேயுமே தண்ணியை ஃபில் பண்ணுறீங்க. ரெண்டுத்துலேயுமே தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயருக்குள்ளேயே தண்ணி இருக்கும், அந்த பலூனுக்குள்ளேயே தண்ணி இருக்குது, இன்னொரு லேயருக்குள்ளே இருக்கிற அந்த பலூனுக்குள்ளேயே தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மெம்பரேனுக்குள்ளேயும் வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்க கேப்ஸில் வந்து தண்ணி இருக்குது, இன்னர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிறதுலேயும் வந்துட்டு வேறு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த மாதிரி லூமன்ற கண்டென்ட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணுற ஒரு இடமா வந்து இந்த இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The inner compartment is filled with dense homogeneous substance called the matrix. ஸோ இன்னர் மெம்பரேன் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் இவன் தான். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா இவன்லாம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன். இந்த உள்ளுக்குள்ளே இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டர்னே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போது சாரி அதுக்குள்ளே அங்கே போயிட்டேன்னா இந்த அவுட்டர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் லிமிட்டிங் பவுண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கனல். இப்போ அவுட்டர் மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மொத்தமாக ஒரு பவுண்டரி வச்சு மேக் பண்ணிச்சு. இதுதான் அவுட்லைன் மட்டும்தான் அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னர் மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோல்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த இன்ஃபோல்டிங் பேர் வந்துட்டு கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபோல்டிங்ஸ்க்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து மேட்ரிக்ஸ். இப்போ ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் லேயரை இப்போ நான் தனியாக இங்கே எடுத்து வைக்கிறேன். அவுட்டர் மெம்பரேன் வந்து இப்படி எடுத்து வச்சு நீட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட் தான், இந்த லென்த் தான் வருது. இதே இன்னர் மெம்பரேனில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டா வந்து இருக்குது. இந்த கிறிஸ்டான்றது ஜஸ்ட் இன்ஃபோல்டிங் பேர் வந்து கிறிஸ்டா. இந்த மாதிரி இன்ஃபோல்டிங் இருக்கனால இதை நான் எடுத்து வச்சேன்னா இது வந்து ஒன் டைம் இதுதான் இருக்குது அப்படின்னா இந்த லென்த்தை நான் இப்படி எடுத்து வச்சு பார்த்தோம்னா இதோட 3 டைம்ஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோல்டிங்ஸ்லாம் என்ன இதாகுதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த அவுட்டர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் அவுட்டர் மெம்பரேன்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு லேயர் தான் ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த இன்டர் மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஃபோல்டிங்ஸ் வச்சிருக்கனால
மேட்ரிக்ஸ் டுவர்ட்ஸில் வச்சுருக்கனால இதோட லென்த் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The two members have their own specific enzyme associated with the mitochondrial functions. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா தனியான ஒரு என்சைம்ஸ், தனியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூடிய ஒரு விஷயமா இருக்கான். இவன் வந்து தனியான ஒரு இது. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். பார்த்தீங்களா, இவனுங்களுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லை. இவனுங்க எப்படி மற்றவங்க கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அதனால தான் இவனை எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துலேருந்து வெளியில் வச்சு தனியே மெம்பரேன் சிஸ்டமாக ஒன்று வச்சுருக்கிறாங்க. பிகாஸ் இவங்க 2 பேத்துக்குள்ளே கோஆர்டினேஷன் கிடையாது. கோஆர்டினேஷன் இருக்குது, இந்த சென்ஸ் டேரெக்டாக கிடையாது. இவங்க தனியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறான், இவன் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறான் அப்படின்றது இங்கே மீன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் மைட்டோகாண்ட்ரியா சைட்ஸ் ஃபார் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். They produce cellular energy in the form of ATP, hence they are called power houses of the cell. அதான் செல்லுலர் எனர்ஜி வந்து ஃபார்ம் பண்ணுது, செல்ஸுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே வந்து ஃபார்ம் பண்ணுறது நம்ம ஏடிபி தான். மைட்டோகாண்ட்ரியா பவர் ஆஃப் த செல் வந்து நம்ம வாழ்க்கையில் படிச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயம். எது நான் இருக்கோ இல்லையோ, எக்ஸாம்பிளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே விஷயம் மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்பிளுக்குள்ளே போனால் மண்டக்கில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து மறந்துடும். ஓகே. The matrix also possesses a single circular DNA molecule, few RNA molecules, ribosomes of 70S. இங்கே பார்த்தீங்கன்னா 4 விஷயம் கொடுத்துருக்கான். அது இங்கே எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம கமான்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. And sites for synthesis of proteins. Mitochondria divide by fission. ஸோ இங்கே எழுதியிருக்கிறது அப்படி இங்கே பார்த்துடலாமா? இப்போ 4 விஷயம் வந்து இருக்குன்னு சொல்லுங்கள். சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி சர்க்குலர் டிஎன்ஏவை வந்து மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபியூ ஆர்என்ஏ, இப்போ பிளான்ஸில் இருக்கிறப்போ ஃபியூ ஆர்என்ஏஸும் வந்து இருக்குது. இதே ரைபோசோம்ஸ் வந்து 80S 70S கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, 70S தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸுமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபிஷன்னால டிவைட் ஆகும். மைட்டோகாண்ட்ரியா ஃபிஷன். இவ்வளோ பெருசு வேண்டாம்ப்பா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இவனுக்குள்ள அப்படியே ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே நம்ம குழி மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகி 2 மைட்டோகாண்ட்ரியா தனித்தனியாக ஃபார்ம் ஆயிரும். இதுதான் வந்துட்டு ஃபிஷன் ஃபார்மேஷன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மைட்டோகாண்ட்ரியானா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு. ஸோ அவங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, தேங்க்யூ.